கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இன்னைக்கும் நம்ம வந்து டாக் ஷோ வந்து ஸ்டார்ட் பண்றோம். இன்னைக்கு நமக்குள்ள டாக் ஷோல நம்ம கூட என்னன்னா ஒரு சீக்ரெட் பிலீவர் வந்து நம்ம கூட கனெக்ட் ஆயிருக்காங்க. ஸோ இன்னைக்கு அவங்க லைஃப்ல அவங்க எப்படி ரட்சிக்கப்பட்டாங்க, அவங்க எப்படி தேவனை அறிந்தாங்க, அவங்க கடந்து வந்த பாதைகள் இதெல்லாம் குறித்து நம்ம வந்து அவங்க கிட்ட கேட்க போறோம். ஸோ வெல்கம் சிஸ்டர் டு த டாக் ஷோ. அண்ட் நான் வந்து கொஸ்டின்குள்ள போறேன். எப்படி நீங்க ஏசப்பாவை பத்தி கேள்விப்பட்டீங்க? ஏசப்பாவை பத்தி சொல்லும்போது நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிட்டீங்களா, இல்லைன்னா சண்டை போட்டீங்களா? இது குறித்து சொல்லுங்க சிஸ்டர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் சேனலுக்கு ஆக்கியத்துக்கு நன்றி. முதலாவது ஆண்டவரை பற்றி நான் ஸ்கூல் படிக்கும் போது கேள்விப்பட்டேன். நான் ஒரு சிஎஸ்சி கிறிஸ்டியன் ஸ்கூலில் படித்தேன். ஸோ அங்கே எப்போவுமே சுவிசேஷ மாதிரிக்கு வந்து அங்கேருந்து ஊழியம் பண்ணுற நிறைய பேர் வருவாங்க. வாலிப ஊழியம் பண்ணுறவங்க வருவாங்க, மேக்ஸிமம் சிறுவர் ஊழியம் பண்ணுறவங்க வருவாங்க. ஸோ அவங்க மூலமாக ஆண்டவரை பற்றி கேள்விப்பட்டேன். ஸோ கேள்விப்பட்ட உடனே ஆண்டவரை பற்றி ஏற்றுக்கொள்ளலை. ஒரு லைட்டாக அவரை பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அவர்கிட்ட கொஞ்சம் பேச ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் இனிஷியலாக வந்து ஏற்றுக்கலை. கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து அவரோட தொடுதல் வந்து என்ன மாறுச்சு. ஓகே சிஸ்டர். ஸோ நீங்கள் வந்து இந்த டைம் வரைக்கும் நீங்கள் வந்து இப்படி 10ஓட 11 ஏசப்பாவை சேர்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தெய்வமாக நீங்கள் வந்து வணங்கி இருந்திருக்கலாம். ஸோ எப்போ வந்து இல்லை ஏசப்பா மட்டும்தான் ஒரே தெய்வம் அப்படின்றத நீங்கள் வந்து எப்போ வந்து அறிந்து கொண்டீங்க, எப்படி நீங்கள் வந்து இந்த டைமில் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க அப்படின்றத ஷேர் பண்ணுங்க சிஸ்டர். ஆண்டவர் எல்லாருமே எப்பவும் போல தான், எல்லாரையும் போல தான். இனிஷியலாக ஆண்டவர் பற்றி கேள்விப்பட்ட புதுசில் நான் வந்து வீட்டில் வந்துட்டு சாமி ரூமில் போய் ப்ரேயர் பண்ணிவிட்டு நெத்தியில் வந்து திருநெல்லாம் வச்சுட்டு தான் போவேன். அதுக்கப்புறம் இங்கே சர்ச்சில் ஸ்கூல்லேயும் போயிட்டு வந்துட்டு சர்ச் வந்துட்டு போய் ப்ரே பண்ணுவேன். இப்படி தான் இருக்கும் லைஃபு. ஒரு கட்டம் வந்துச்சு. வீட்டில் வந்துட்டு நிறைய கஷ்டங்கள், நிறைய பரிகாரங்கள் பண்ணாங்க வீட்டில். நான் பரிகாரத்தில் எல்லாத்துலேயுமே நான் உண்மையாக வந்து வேண்டியிருப்பேன். என்னோட வேண்டுதல் உண்மையாக இருந்தது. ஆனால் வந்து பரிகாரங்கள் எல்லாமே பலிக்கலை. என்னால் ஒரு இடத்துல புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. ஆண்டவர் வந்து இந்த குடும்பத்துலேருந்து என்னை பிரித்தெடுத்திருக்கிறாருங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா வருகை உண்மை, ஆண்டவர் உண்மைங்கிற அந்த உணர்வு வந்து அவர் எனக்கு முதலாவது கொடுத்துட்டாங்க. ஆனால் அதை ஏற்றுக்கொள்கிற மனசு இல்லை. ஆனால் நிறைய பரிகாரங்கள் வீட்டில் பண்ணிட்டாங்க. அது எதுவுமே பழிக்கலை. ஒரு கட்டத்தில் வந்து ஓகே இதுதான் வந்து லைஃப் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கும் போது தேவனுடைய தொடுதல் ஒருக்க வந்துச்சு. ஜபம் எல்லாத்தையும் மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு பாடல் மூலமாக ஆண்டவர் பேசினாங்க. ஸோ அப்போ வந்து ஆண்டவர்கிட்ட வந்து அழுது வந்து ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே இது அப்போ வந்து ஃபுல்லாக வந்து நான் வந்து அப்போவுமே ஆண்டவர் ஃபுல்லாக ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் அவர் தான் தேவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உணர்வு எனக்குள்ளே வந்து வந்துச்சு. சரி ஓகே, இந்த தேவனால நம்மளோட கஷ்டங்களை மாற்ற முடியும், நம்மளோட வீட்டின் சூழ்நிலையை மாற்ற முடியும், இந்த தேவனால நம்மளை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். லைஃப்பில் வந்து இதுக்கப்புறம் ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ வந்துட்டு யாரும் வந்துட்டு தியாகம் பண்ண மாட்டாங்க, தன்னோட ஜீவனையே தியாகம் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த தேவன் வந்து அவர் வந்து தேவஸ்தானத்தை விட்டுட்டு இங்கே வந்து நமக்காக ஏதோ தியாகம் பண்ணியிருக்கிறார். அவர் ஜீவனை தியாகம் பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர்கிட்ட உண்மை இருக்கு. ஏதோ அந்த தாட்ல வந்துட்டு அப்படியே வந்து அவருக்குள்ள வந்தது தான். நிறையா அப்போல்லாம் வந்து டிவியில் வந்து கிறிஸ்டியன் சீரீஸில் ஒரு 1-2 இது பார்ப்போம். ஹோப் டிவி அந்த மாதிரிலாம் வந்துட்டு ஒரு சின்ன சின்ன சீக்வன்ஸ் மாதிரி நாடகம் மாதிரி கிறிஸ்டியன் நாடகம் மாதிரி போடுவாங்க. அதெல்லாம் ஏற்று தான் ஓகே ஆண்டவர் உண்மையான தெய்வம், அவருக்குள்ள உண்மை இருக்குது அப்படிங்கிற ஒரு தாட் அதுக்கப்புறம் தான் வர ஆரம்பிச்சிச்சு. ஓகே சிஸ்டர். ஸோ நம்ம வேதத்தில் பார்க்கறது போல பக்தி உள்ளனை தேவன் தமக்கென்று தெரிந்து கொண்டது போலவே அவங்கள வந்து தெரிந்து கொண்டிருக்காங்க. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அதே போல் நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் வந்து ரொம்ப வந்து என்னன்னா தேவனை வந்து தேடிருக்கீங்க, அநேக பரிகாரங்கள் பண்ணியிருக்கீங்க, ஆனால் வந்து ஒன்றுமே நடக்கலை. ஏஸ்பாவை அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அறிந்து கொண்டிருக்கீங்க. ஏஸ்பா வந்து ஜீவனை கொடுத்த நிமித்தமாக நீங்கள் வந்து தொடப்பட்டிருக்கேன்னு சொன்னீங்க. கேட்கும் போல ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, நம்ம அந்த அடுத்த கொஸ்டின் போகலாம். பைபிள் வாசிக்கும் போது ஃபர்ஸ்ட் டைமே உங்களுக்கு வந்து எல்லாமே புரிஞ்சிச்சா? எப்படி நீங்கள் வந்து தேவ காரியங்களை சர்ச் போகாமல் நீங்கள் வந்து கற்றுக்கொண்டீங்க? இதை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சிஸ்டர். பைபிள் வாசிக்கிறோம் அப்படின்னா இந்த ஸ்கூல் படிக்கும்போது என் ஃப்ரெண்ட் எனக்கு வந்து புதியற்பாடு வந்து கிஃப்ட் பண்ணால் இன்னும் எனக்கு அந்த ஞாபகம் இருக்குது. புதியற்பாடு தான் சில புதியற்பாடு தான் ஸ்கூல்லேயே கொடுத்துருவாங்க. எல்லாருக்கும் வந்துட்டு புதியற்பாடு ஸ்கூலில் கொடுத்துருவாங்க. என் ஃப்ரெண்ட் எனக்கு ஒன்று சொன்னால், புதியற்பாடு நீ படித்து முடிச்சேன் அப்படின்னா நான் உனக்கு ஒரு ஃபுல் பைபிள் உனக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன் அப்படின்னா. எனக்கு வந்து அந்த ஃபுல் பைபிள் வாங்கணுங்கிற ஒரு ஆசை. வந்துட்டு அவங்க வீட்டில் தான் இருந்துச்சு பைபிள். ஆனால் நீ புதியற்பாடு படித்து முடிச்ச உடனே தான் நான் உனக்கு தருவேன். நீ 2 கேள்வி கேட்க சும்மா பண்ணுக்கு தான் அப்படி சொன்னால் நான் உன்னை விளையாட்டுக்கு தான் சொல்கிறேன். ஆனாலும் நீ படிக்க முடியும் அப்படின்னா அதுக்காகவே என்ன பண்ணேன்னா மத்தேயுலேருந்து ஸ்டார்ட் பண்ணது. ஃபர்ஸ்ட் நான் படிச்சிருந்தேன் அப்படி மத்தேயு தான். மத்தேயுலேருந்து ஸ்டார்ட் பண்ணது. சுவிசேஷ புத்தகங்கள் 4. ஆக்சுவலாக சுவிசேஷ புத்தகங்கள்லாம் முதலாவது படித்தேன். எனக்கு நிருபங்கள்லாம் பெருசாக புரியாது. 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது பெருசாக அந்த அளவுக்கு புரியாது. சுவிசேஷ புத்தகங்கள்னு சொல்லும் போது ஆண்டவர் என்ன செஞ்சாங்க, ஆண்டவர் வந்து அப்பத்தை வந்து நிறைய பேர் 5 அப்போ 2 மீனை வந்துட்டு பிட்டு நிறைய பேர் கொடுத்தாங்க. தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினாங்க. அற்புதங்கள் எல்லாம் படிப்போம். அதே மாதிரி அவரோட சீஷர்களுடைய நேமை வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் தான் இன்சிடென்ட் நடந்துச்சு. ஸோ 2-3 கொஸ்டின் வந்து என் ஃப்ரெண்டு என்ன சொல்லும் போது அவன் எனக்கு ஓகே அவங்க பைபிள் குவிஸ் எழுதி வாங்கின ஒரு
பைபிளை வந்து எனக்கு வந்து அதுக்கடுத்து எடுத்து வந்து ப்ரெசென்ட் பண்ணா. ஃபுல் பைபிள் இன்னும் வரைக்கும் என்கிட்ட அந்த பைபிள் மட்டும்தான் இருக்குது. வீட்டில் நிறைய இது பண்ணியிருக்காங்க. நான் ஆண்டவருடைய தயவின் படி அதை மறைச்சு வச்சிருக்கேன். கத்திரிக்கு சொல்கிறேன். அண்ட் அந்த பைபிள் வாசிக்க வாசிக்க புரியலை. கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மனப்பாடம் மாதிரி தான். அது படிக்க 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 கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆவியானவரோட துணையால் கொஞ்சம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்துட்டு வசனத்தை தியானிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் வசனத்தில் வந்து எனக்கு பதில் அது வந்து கொடுத்தாங்க. ஸோ அப்பத்துலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ புரியாம தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஆவியானவரோட கிருபையினால கொஞ்சம் கொஞ்சம் அந்த வசனத்தோட வியாக்கியானம் கிருபை எல்லாம் வந்து இப்போ வசனத்தை வந்து தியானிக்க வந்து ஆண்டவர் கிருபை செய்கிறாங்க. ஓ, சூப்பர் சூப்பர் சிஸ்டர். அப்போ வந்து நீங்க பைபிள ஃபன்னா வாசிக்க ஆரம்பிச்சீங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து ஃபுல்லா எல்லாமே வாசிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வாசிக்கும்போது அந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கு, யோவான் இதெல்லாம் தான் புரிஞ்சிருக்குது. ஓகே சிஸ்டர். ஓகே, நம்ம அந்த அடுத்த கொஸ்டின் போகலாம். ஓகே சிஸ்டர். ஸோ நீங்க வந்து சொன்னீங்க வீட்ல எல்லாமே தெரியாம தான் நீங்க வந்து பைபிள் வாசிக்கிறது அப்புறம் ஒளிச்சு வச்சிருக்கிறது அப்படின்ட்டுலாம். ஸோ நீங்க வந்து ரகசியமா பைபிள் வாசிக்கிறதையும் ப்ரே பண்றதையும் உங்க வீட்ல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்களா? கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா மாட்டி வந்திருப்பீங்க. ஸோ எப்படி நீங்க அதை ஓவர் கம் பண்ணீங்க? அப்போ என்ன நடந்துச்சு? இதை குறித்து ஷேர் பண்ணுங்க சிஸ்டர். கண்டிப்பாக மாட்டியிருக்கேன். என்னோட 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது நான் மார்னிங் எந்திரிச்சோடனே எப்போவுமே ஒரு 5 வசனமாவது வாசிட்டு தான் புக் எடுத்து படிக்க ஆரம்பிப்பேன். ஸோ அப்போ என்ன பண்ணுவேன்னா, நான் சீக்கிரம் எழுந்திரிச்சிடுவேன். 5 மணிக்கு எழுந்திரிச்சிடுவேன். ஸோ 5:05 எழுந்திரிச்சு பைபிள் நான் புக்குக்குள்ளே வச்சு ரீட் பண்ணிடுவேன். அந்த டைம் வீட்டில் எழுந்திரிச்சாங்க. அன்னைக்குன்னு பார்த்து என்னாச்சுன்னா எங்கள் அப்பா எழுந்திரிச்சாங்க. எனக்கு முன்னாடி நான் என்ன படிச்சுட்டு இருக்கேன்னு வந்து பார்த்துட்டாங்க. பைபிள் அப்படின்றத பார்த்தோடனே அவங்க இதெல்லாம் நீ படிக்கக்கூடாது, யார் உனக்கு கொடுத்தா அப்படின்னு கொஞ்சம் திட்டி இது பண்ணிட்டாங்க. ஸோ அன்னையிலேருந்து என்னன்னா, நான் பைபிள் வந்து வீட்டுக்கு அந்த டைம்லேருந்து ஸ்கூலில் எனக்கு வந்து பெஞ்சில் இருக்கும். பைபிள் வச்சுக்க திங்ஸ் வச்சுக்கலாம் எனக்கு இடம் இருக்கும். அதனால நான் வந்து ஸ்கூலில் என்னோட புக்ஸு சிலது வச்சிருக்கிற இடத்துல வந்துட்டு பைபிள் வச்சிருவேன். ஸோ ஸ்கூலில் போய் எப்போவுமே காலையில் சங்கீதம் 91 மட்டும் மனப்பாடமாக தெரியும். எங்கள் 9th ஸ்டாண்டர்ட் மிஸ் வந்து மனப்பாடம் பண்ணி சொல்ல வைப்பாங்க. ஸோ அதனால காலையில் எழுந்திரிச்சு ஆண்டவர்கிட்ட வந்து ஒரு சின்ன ஜெபத்தோடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் சங்கீதம் 91 சொல்லிட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலை படிக்கிறதா இருக்கட்டும் மற்றதெல்லாம் ஆரம்பிப்பேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்கூல் போயிட்டு பைபிள் ரீட் பண்ணிட்டு அடுத்த வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவேன். அண்ட் காலேஜ் வந்ததுக்கப்புறம் ஃபோன் வந்துடுச்சு. ஸ்மார்ட் ஃபோன் வந்ததுனால என்ன ஆச்சுன்னா, பைபிள் என்கிட்ட தான் இருக்கும். ஆனால் வீட்டில் வந்து யாருமே இல்லை அப்படின்னா சுந்தரமாக எடுத்து ரீட் பண்ணுவேன். எல்லாரும் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ரீட் பண்ண முடியாது. திட்டியிருக்காங்க 2-3 தடவைலாம் பார்த்துட்டு. ஸோ அதனால் ஃபோனில் ஆப் இருக்கும். எப்போவுமே பைபிள் ஆப் வச்சுருப்பேன். ஸோ அதை பார்த்துட்டு பைபிள் ஆப் வச்சு அந்த ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. மேக்ஸிமம் ஆப்பில் தான் யூஸ் பண்ணுவேன். அது போக வீட்டில் வந்துட்டு யாரும் இல்லை அப்படின்னா பைபிள் எடுத்து ரீட் பண்ணுவேன். ஓகே சிஸ்டர். ஸோ உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஃபோனில் படிக்கிறது வந்து ரொம்பவே கண்ணெல்லாம் வலிச்சிருக்கும். ஸோ இதில் நீங்கள் வந்து பாண்ட் கிறிஸ்டியன்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து நோட் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் நம்ம பைபிளை டேபிளில் வைக்கலாம், பெட்டில் வைக்கலாம், சோஃபாவில் வைக்கலாம், எங்கேனாலும் வைக்கலாம். அவ்வளோ நம்ம வீட்டில் வந்து என்னென்னா சுதந்திரம் இருக்குது. நம்ம எப்படி வேதத்தை வாசிக்கிறோம், நம்ம வந்து எத்தனை முறை வேதத்தை திறக்கிறோம் அப்படின்றதுல நம்ம வந்து கவனமாக இருக்கணும். ஓகே, நம்ம அந்த அடுத்த கொஸ்டின் போகலாம். ஓகே. ஸோ என்னதான் வந்து ஏசப்பாவை அக்செப்ட் பண்ணியிருக்கலாம், பைபிள் வாசிக்கலாம், எல்லாமே பண்ணலாம். ஒரு ஸ்டேஜ் வரும்போது இப்போ வந்து நம்மளை வந்து முழுமையாக வந்து மனம் திரும்ப வைப்பார். ஒரு ரீபான் அப்படின்ற ஒரு ஸ்டேஜை நம்ம கடந்து வந்திருப்போம். ஸோ நீங்கள் எப்படி மெய்யான மனம் திருந்தலை பெற்றுக்கொண்டீங்க? அந்த டெஸ்டிமோனியை சொல்லுங்கள். மெய்யான மனம் திரும்புதல்னு சொல்லும்போது கொரோனா டைம் அப்படிதான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்குமே எனக்கு ஆண்டவரை பற்றி தெரியும், எல்லாமே தெரியும். ஜெபம் பைபிள் வசனங்கள்லாம் கொஞ்சம் மனப்பாடமாக, நீதிமொழிகள்லாம் நிறைய வசனம் மனப்பாடமாகவே தெரியும். ஆனால் வந்துட்டு வசனம் தெரிஞ்ச அளவுக்கு வசனத்தினுடைய போக்கு, அது எப்படி நடந்துக்கணும், வசனம் நம்மளுக்கு எப்படி இது பண்ணுது, இன்னும் வரைக்குமே சில இடங்களில் வந்து நான் சுயம் வந்து போராடும் போது நான் வந்து வசனத்தை சொல்லும் போது வசனம் எப்படி சொல்லுது அப்படி நடந்துக்கும் அப்படின்னு சொல்லி சில இடங்கள் அப்படி தான் இருக்கேன். முதலாவது கொரோனா டைமில் தான் ஆண்டவர் வந்து அந்த கொரோனா டைமில் வீட்டில் வந்து கொரோனா வந்துருமோங்கிற ஒரு பயம் தான் எல்லாருக்கும் ஸ்டார்ட் ஆன. அதே ஃபியர் தான் எனக்கும் வந்துச்சு. கொரோனா டைமில் ப்ரேசல் வந்து நிறைய இடங்கள்ல வந்துச்சு. ஆன்லைன் ப்ரேசல்ஸ் வந்து நிறைய வந்து க்ரோன் ஆச்சு. அப்போ வந்து எனக்கு ஆன்லைனில் ப்ரே பண்ணலாங்கிற அந்த தாட்டே வந்துச்சு. ஸோ ஆன்லைனில் ப்ரேசல்னு வரும்போது ஆவிக்குரிய நண்பர்கள், கிறிஸ்டியன் நண்பர்கள், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க வந்துட்டு ஃபேமிலியில் மிஷினரி ஊழியம்லாம் பண்ணுறாங்க அவங்க வீட்டிலன்னா. அவங்க வந்துட்டு எனக்காக அவங்க ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கா ரட்சிக்கப்பட்ட ஃபேமிலி, ரட்சிக்கப்படாத ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் எல்லாரையுமே சேர்த்து வச்சு அவங்களோட கூகுள் மீட்டில் தான் வச்சாங்க. கூகுள் மீட்டு டீம்ஸ் ரெண்டுத்துலேயுமே ப்ரேசல் நடந்துச்சு. ஸோ இந்த ப்ரேசல்ஸ் தான் வந்து ஆண்டவர் யாருங்கிறத முதலாவது எனக்கு காட்டுச்சு. அண்ட் இன்னொன்று வசனத்தை வந்து அவங்க வியாக்கியானம் பண்ண அந்த விதம், அவங்க வியாக்கியானம் பண்ணி சொல்லும்போது ஓகே நம்ம வந்து நினைக்கிற இதெல்லாம் அதையும் தாண்டி வேதம் இருக்குது அப்படிங்கிற உணர்வு ஆண்டவர் கொடுத்தாங்க. பரிசுத்த ஆவியானவர், நிறைய பேர் சொல்லுவாங்க பரிசுத்த ஆவியானவரை பற்றி பேசுவாங்க. ஆனால் எனக்கு அது யாருமே தெரியாது. ஏன்னா அபிஷேகம் அந்நிய பாஷன் கேள்விப்பட்டிருக்கேன் ஸ்கூல் படிக்கும் போது. ஆனால் அந்த பரிசுத்த ஆவியானவர் யாருங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். ஸோ அந்த புரிதல் என்னைக்கு ஆரம்பிச்சிச்சோ அன்னையிலேருந்தா ஓகே ஆண்டவர் தான் உண்மையான தெய்வம், வசனம் என்ன சொல்லுதோ அதன்படி ஒவ்வொரு நாளுமே திருத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
உண்மையான மனம் திரும்புதல் வந்து அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையிலே உங்க லைஃப்ப கூடவே நெறைய சாட்சி வந்து நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது இந்த கொரோனா டைம் தான் அவங்களுக்கு வந்து என்னன்னா லைஃப் சேஞ்சிங் அப்படின்ட்டு. அந்த டைம்ல தான் அவங்க பார்த்து மனம் திரும்புனாங்க. ஒரு பரிசுத்தமான வாழ்க்கைய பெற்றுக்கொண்டாங்க. ஸோ உங்களுக்கும் அந்த கொரோனா ஸ்டேஜ் ஒரு நல்ல வழியில எடுத்து சென்றிருக்கு. அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் போலாம். என்ன அப்படின்னா, ஸோ சிஸ்டர் நீங்க வந்து சர்ச் போகாம, அபிஷேக கூட்டங்கள் இது எல்லாமே நீங்க வந்து போகாம, எப்படி அபிஷேகத்த பெற்றுக்கொண்டீங்க? எப்படி அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சீங்கன்ற டெஸ்டிமோனி வந்து சொல்லுங்க சிஸ்டர். ஆ ஆ, நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதுலேருந்து எனக்கு வந்து அபிஷேகம் பெறணும், அந்நிய பாஷை பேசணுன்றது ஆசை. அண்ட் காலேஜ் படிக்கும்போது அந்த அளவுக்கு அந்த சுச்சுவேஷன் கிடையாது. அதுக்கப்புறம் வந்துட்டு பிஜி பண்ணும்போது பிஜி ஃபர்ஸ்ட் இயர் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அந்த டைம் கொரோனா வந்துச்சு. அப்போ ஆன்லைன் ப்ரேயர் வந்து பார்த்தோம். அந்த டைம் வந்து ஆண்டவர் வந்து அபிஷேகம் வந்து 2020 அக்டோபர் செப்டம்பர் டே டைமில் தான் முதலாவது ஆண்டவர் வந்து அபிஷேகம் பெற வச்சாங்க. அந்த அந்நிய பாஷைன்னு சொல்லும்போது அதுலேருந்து ஒரு வருஷம் கழிச்சு ஆகஸ்ட் எஜிபிசி நாகர்கோவில் சொல்லிட்டு ஒரு ஆன்லைன் யூடியூப் சேனல் இருக்கும். அங்கே வந்து ஆகஸ்ட் வந்துட்டு அவங்க ப்ரேயர் பண்ணுவாங்க. அது வந்து எனக்கு சபைக்கே போகாமல் வந்து சபை அப்படிங்கிற ஒரு உணர்வு, சர்ச்சுக்கு போகிற ஒரு உணர்வு எனக்கு லைவ்லேயே கொடுத்தாங்க. அந்த ஒரு 1 வீக் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஆகஸ்ட் ப்ரேயரில் வந்துட்டு அந்த கலந்து கற்றுங்க 1 மந்த் நடக்கும். லாஸ்ட் 1 வீக் அந்நிய பாஷை ஜெபம். ஸோ அந்த அந்நிய பாஷை வந்து அப்பந்தான் எனக்கு வந்து அந்நிய பாஷை எனக்கும் வந்துச்சு. அதை கஷ்டப்பட்டு தான் அட்டன் பண்ணோம். ஆனால் ஆண்டவர் வந்து ஓகே எந்த இடமோ இல்லை எந்த விஷயமோ வந்து அந்நிய பாஷைக்கு வந்து தடை கிடையாது. அவர் வந்து என்ன அந்த டைம் வந்து ஆண்டவர் நிரப்புனாங்க. அதுக்கப்புறம் ப்ரேயர்சல் மிலிட்ரி மிஸ்யா ப்ரேயர்சல் வந்துட்டு அதிகமாக எப்போவாது வாரத்துக்கு ஒருக்க வந்துட்டு நாங்கள் வந்து அந்நிய பாஷை ஜெபம், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே வந்துட்டு அப்பப்போ ஆவிக்குரிய தொழில்கள் ஏற்படும்போது அந்நிய பாஷையில் ஜெபிக்கலாம்னு சொல்லிட்டு ஏற்படுத்த கொஞ்சம் தீர்மானம் எல்லாம் சேர்ந்து அந்நிய பாஷை ஜெபம் வந்து எனக்குள்ள இன்க்ரீஸ் ஆச்சு. அந்நிய பாஷை வரங்கிறது இப்படி தான் ஒரு இந்த 4-5 வருஷங்களில் வந்து இப்படி தான் வந்து எனக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வளர ஆரம்பிச்சிச்சு. அது தேவன் இப்பவும் வந்து அந்நிய பாஷை பேசணுன்றப்போ இப்போ அவரோட ஆவியின் கிருபையினால இந்த வரங்களை வந்து அவர் பொழி தருவாங்க கற்றுக்கிட்டு. ஓகே சிஸ்டர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த காலத்துல வந்து பார்ன் கிறிஸ்டியன்ஸே வந்து எத்தனை பேர் வந்து அந்நிய பாஷையில ஜெபிக்கிறாங்க அப்படின்னா அதுவே வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஆனா நீங்க வந்து ஒரு சீக்ரெட் கிறிஸ்டியனா இருந்து இப்போ ஒரு யூடியூப் சேனல்ல நீங்க வந்து நல்லா அழகா ஃபாலோ பண்ணி உங்களோட ப்ரேயர்ஸல் மூலியமா, ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் மூலியமா நீங்க வந்து அபிஷேக அந்நிய பாஷை நீங்க வந்து பெற்றுக்கொண்டிருக்கீங்க. இன்ன வரைக்கும் அதை நீங்க வந்து அந்நிய பாஷையில ஜெபிக்கிறேன்றீங்க. கேட்டதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஓகே, நம்ம வந்து அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே சிஸ்டர். ஸோ இன்ன வரைக்கும் நீங்கள் வந்து என்னன்னா ஒரு ரகசிய கிறிஸ்தவலாக தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி அது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. பைபிள் வாசிக்கிறது, ப்ரேயர் பண்ணுறது எல்லாமே மறைஞ்சு மறைஞ்சு மறைஞ்சி ஒளிஞ்சி நீங்கள் வந்து பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். இதெல்லாம் எப்படி நீங்கள் வந்து ஓவர் கம் பண்ணுறீங்க? இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தானே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ரகசியமாக பைபிள் வாசிக்க முடியல, ஃபேஸ் பண்ண கஷ்டங்கள், ப்ரேயர் பண்ண முடியாமல் ஃபேஸ் பண்ண கஷ்டங்கள், இதெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சிஸ்டர். கண்டிப்பாக பைபிள் ரீட் பண்ணுறது இப்போவுமே வந்துட்டு கஷ்டம் தான். மொபைல் ஆப் நான் முதல்ல சொன்னது போல தான் மொபைல் ஆப் தான் வந்துட்டு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். வீட்டில் யாரும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பைபிள் எடுத்து முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறதுக்கான சுச்சுவேஷன் வரும்போது அதை ஜெபிக்க வைப்பாங்க. அண்ட் இனிஷியலாக இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் ஒரு ஓரமாக உட்காந்து ஜெபிக்கிறேன். ஆனால் வந்து இனிஷியலாக வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பைபிள் எடுக்க கூட முடியாது. ஏன்னா ஃபோன் வளர்ந்துட்டு ஓகே, ஃபோனோட டெக்னாலஜிலாம் இருந்திருக்கு. ஆனால் ஸ்கூல் நான் படிக்கும் போதெல்லாம் அப்படி கிடையாது. ஆப் எதுவுமே இருக்காது. நம்ம வந்து பைபிள் தான் எடுத்து படிக்கணும். வசனத்தின் மேல ஆண்டவர் ஒரு தாகத்தை கொடுத்துருந்தாங்க. அதனால மனப்பாடம் பண்ணி சில இடங்கள்ல வந்து சங்கீதத்தை வந்து நான் நிறைய இடங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பேன். ஆனால் அது எல்லா இடத்துலையுமே பைபிள் வந்து ரீட் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே கஷ்டப்படுவோம். ஏன்னா வீட்டில் உட்காந்து ரீட் பண்ணிட்டு இருக்கும் போது வந்துருவாங்க, டக்குன்னு பைபிளை மூடிட்டு வந்து போகணும். அதுவும் வந்துட்டு பார்த்துட்டாங்க அப்படின்னா பைபிள் ரொம்ப வந்து திட்டுவாங்க, பைபிள் தூக்குவாங்க, பைபிளை தூக்கி போடுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக மேக்ஸிமம் யாருமே இல்லாத டைமில் பார்த்து பார்த்து தான் ஜெபிப்போம். அதே மாதிரி நிறைய இடங்கள்ல சுச்சுவேஷனே இருக்காது. ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்குலாம் போயிருப்போம். மார்னிங் அங்கே இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும். ஆனால் ஜெபிக்கணும்னு சொல்லும்போது ஜெபத்தோட தான் நாள் தொடங்கணும் எப்போவுமே. இனிஷியலாக வந்து நான் பாத்ரூமில் போய் தான் ஜெபிச்சிருக்கேன். இன்னும் ஞாபகம் இருக்குது, பாத்ரூமில் போய் நின்று ஒரு 10 நிமிஷம் ஜெபிச்சு முடிச்சுட்டு தான் நான் வந்து குளிக்கிறதா ப்ரஷ் பண்ணுறதா அதுக்கப்புறம் பண்ணேன். ஏன்னா அவ்வளோ கூட்டம் இருந்துச்சானே எனக்கு ஆண்டவர் வந்து அப்படி யோசிக்கணும். அது வந்து நல்லது தான். ஏன்னா இந்த சந்ததி வந்து இது பண்ணுது அப்படின்னா அடுத்த சந்ததி வந்து அவர் ஆசீர்வதிப்பார். பாத்ரூமில் உட்காந்து ஜெபிச்சிருக்கேன் நிறையா தடவை. வந்துட்டு உட்கார்ந்த இடத்துல ஆண்டவர் வந்து ஒரு ஜெப ஆவியை கொடுத்துட்டாங்க அப்படின்னா உட்கார்ந்த இடத்துலேயே சில டைம் வந்து ஆண்டவர் ஜெபிக்க வைப்பாங்க. கண்ணை மூடி பண்ண வேண்டாம், முழங்கால் படியிட வேண்டாம், இருதயத்தில் தோணும் இவங்களுக்காக ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு அந்த வரையும் ஆத்துமாக்களை தொடுங்க. இந்த இருதயம் எப்போவுமே அவரோட கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். இத்தனை நிறைய தடைகளை தாண்டி அதுக்கப்புறம் தான் வந்து ஆண்டவர் இந்த உட்கார்ந்தா கூட ஜெபிக்க முடியும், உட்கார்ந்தா கூட ஆண்டவர்கிட்ட பேச முடியும், எந்த இடத்துலனாலும் உட்காந்து ஜெபிக்கலாங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்து அதுக்கப்புறம் கொடுத்தாங்க. ஸோ இனிஷியலாக கொஞ்சம் கஷ்டம் தான் பைபிள் ரீட் பண்ணுறது, ப்ரே பண்ணுறது. அதுக்காக நான் அதை செய்யவே மாட்டேன். முடிஞ்சதை பண்ணணும். நான் வந்து லாஸ்ட் ப்ரே பண்ணுறேன் பண்ணணும். வசனம் வந்து ரொம்ப கஷ்டம் இல்லை, 5 வசனம் கூட படிக்க முடியாமல் இருக்காது. ஸோ நம்மளால முடிஞ்சதை வந்து ஏதோ ஒரு இடத்துல லீஸ்ட்டை நம்ம போடும்போது அவர் வந்து அதை விட பெஸ்ட்டாக வந்து நம்மளை ஆசீர்வதிப்பார்.
அதை விட பெஸ்ட்டான ஒரு சுச்சுவேஷன் வந்து ஆண்டவர் வந்து கொண்டு வந்து பைபிள் ரீடிங்கோ ப்ரேயரிங்கோ நம்மளை பண்ண வைப்பாங்க. இது என்னுடைய வாழ்க்கையோட ஒரு சின்ன ஒரு சாட்சி. ஓகே சிஸ்டர். ஸோ ரொம்பவே டச்சிங்கா இருந்துச்சு. ஆ அதாவது பைபிள் வாசிச்சுட்டு இருக்கும்போது யாராவது வந்துட்டா டக்குன்னு க்ளோஸ் பண்ணணும்னு நீங்க சொன்ன வார்த்தை, பாத்ரூம்ல இருந்து நீங்க ஜெபிக்கிற அந்த ஜெபத்த சொல்லும்போதெல்லாம், ஏன்னா இந்த காலத்துல நம்ம பார்ன் கிறிஸ்டியன்ஸா இருக்கீங்க அப்படின்னா, நீங்க வந்து யோசிக்கணும். பைபிள் வாசிக்கிறதுக்கு நமக்கு எந்த தடையுமே இல்ல. ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு. ஜெபம் பண்றதுக்கு நமக்கு எந்த ஒரு தடையுமே இல்ல. நாம அழகா நீல் டவுன் போட்டு ஜெபிக்கலாம், நின்னுட்டு ஜெபிக்கலாம், நடந்துட்டு ஜெபிக்கலாம். எவ்வளோ ஒரு சுதந்திரம் இருக்கு. வாய தொறந்து கத்தி நம்மளால ஜெபிக்க முடியும். ஆனா எங்க சிஸ்டருக்கு கத்திலாம் வீட்லலாம் ஜெபிக்க முடியாது. அப்போ சத்தமா கூட வந்து அவங்களால அந்த வார்த்தைகள சொல்ல முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு உபத்திரவத்தின் பாதையிலயும் இன்னைக்கும் அவங்க பைபிள் வாசிக்கிறாங்க, அவங்க ஜெபிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு பார்ன் கிறிஸ்டியன்ஸா இருக்கிற நம்ம வந்து எவ்வளோ வைராக்கியமா வாழணும் அப்படின்றத வந்து நம்ம யோசிப்போம். நிச்சயம் வந்து ஆ ரகசியமாய் வாழ்கிறவங்களே இவ்ளோ வைராக்கியமா இருப்பாங்கன்னா, நம்ம எப்படி இருக்கணும்ன்றத கர்த்தர் வந்து விரும்புவார்ன்னு நம்ம வந்து சிந்திப்போம். நம்மள கிட்ட தேவன் வந்து கணக்கு கேட்பார். ஸோ அதற்கேற்ற ஒரு நல்ல வாழ்க்கையில நம்ம வந்து வாழ்வோம். ஒருவேளை இத கேட்டுட்டு இருக்க நீங்க பைபிள் வாசிச்சதே இல்ல, ஜெபிக்கவே இல்ல, எனக்கு இது செய்யல, அது செய்யல, நான் வந்து இயேசுவ தூக்கி போட்டுட்டேன். நீங்க பின்வாங்கி போயிருந்தா கூட பரவால்ல. பைபிள எடுங்க. திருப்பி உங்களோட ஜெப வாழ்க்கைய நீங்க ரீஸ்டார்ட் பண்ணுங்க. திருப்பி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் வந்து உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்கள செய்வார். ஓகே, நம்ம வந்து அடுத்த கொஸ்டினுக்கு வந்து போகலாம். ஓகே. அடுத்தது என்னன்னா, நீங்க வந்து சண்டே மீட்டிங்ஸ் எப்படி அட்டெண்ட் பண்ணுவீங்க? ஃப்ரைடே ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கும். சர்ச்ல ஏதாவது ஸ்பெஷல் மீட்டிங்ஸ் இருக்கும். நியூ இயர் சர்வீஸ் இருக்கும். கிறிஸ்மஸ் சர்வீஸ் இருக்கட்டும். இந்த மாதிரி மீட்டிங்ஸ்லாம் நீங்க வந்து எப்படி அட்டெண்ட் பண்ணுவீங்க? ஃபுல்லா அதையும் நீங்க யூடியூப்லயே தான் கேட்பீங்க அப்படின்னா, ஃபுல் டைம் எப்படி உங்களால சத்தம் போட்டும் உங்களால அத வந்து வச்சு கேட்க முடியாது. அப்போ ஹெட்ஃபோன் மாட்டிக்கிட்டே தான் கேட்பீங்களா? எப்படி இதெல்லாமே ரொம்ப கஷ்டம் தானே! இதுல வந்து கன்சிஸ்டன்சியா இருக்க முடியாது. ஆ என்னடா வாழ்க்கை அப்படின்னு அது ஒரு மாரி ஆயிரும்ல. ஸோ இந்த வழி வந்து நீங்க எப்படி வந்து கடந்து வந்தீங்க? இத குறித்து சொல்லுங்க சிஸ்டர். ஆ நான் அதே மாதிரி தான் கொரோனா டைம் தான் எல்லாத்துக்குமே அதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ஒரு ப்ரேயர் எவ்ரிடே நாகர்கோவில் தான். சண்டேஸில் வந்து மார்னிங் சர்வீஸ். எனக்கு வந்து சண்டே சபை கூடுதல் வந்து கட்டாயம் அப்படின்ற இந்த ஞானம்லாம் அப்போ கிடையாது. 2020 ஃபர்ஸ்ட் டைம் வந்து சண்டே சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணேன். மார்னிங் வந்து எழுந்த உடனே வந்துட்டு அந்த ப்ரேயர் அவங்க வந்துட்டு 6 to 8 வைப்பாங்க. 6 to 8ன்றது அந்த டைம் ஒரு ஈஸியான டைம் தான். ஏன்னா 6 to 8ன்னு சொல்லும்போது யாரும் எழுந்திரிச்சிருக்க மாட்டாங்க. வீட்லேயும் வந்துட்டு இனிஷியலாகவே நிறைய கொஸ்டின் பண்ணுவாங்க. சண்டை போட தான் செஞ்சாங்க. ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஃபோனை மாட்டிகிட்டே இருக்காளே அப்படின்னு திட்டு விழும். இன்னொருக்கு என்ன அப்படின்னா எங்கள் அம்மா சில டைம் நான் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது ஓகே இவ ஜெபிக்கிறா அப்படின்றத வந்து இது பண்ணிட்டு கொஞ்சம் திட்ட ஆரம்பிச்சாங்க. ஹார்ஷாக பேசுவாங்க. ஃபோனை பிடிங்கி வச்சிருவாங்க. ரீசார்ஜ் பண்ண மாட்டாங்க. அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கிற அந்த சுச்சுவேஷன் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஆனால் ஆண்டவர் வந்துட்டு ஒரு வாசலை கொடுத்தாங்க எனக்கு. அவர் கிருபை நிமித்தம் சர்வீஸ் அந்த சண்டே சர்வீஸ்லாம் ஃபுல்லாக அட்டன் பண்ண மாட்டேன். ஆராதனை வேலை தான் அட்டன் பண்ணுவேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிச்சு லைஃப். சண்டே சர்வீஸில் வந்து வர்ஷிப்போட சேர்த்து மெசேஜ் கேட்குற சுச்சுவேஷன் வந்து ஆண்டவர் கொடுத்தாங்க. அண்ட் 2021, 22 அதுக்கப்புறம் 21, 22 அதுக்கப்புறம் தான் வந்து வளர ஆரம்பிச்சுது. அண்ட் ஏன்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷயம் தேவை. ஏன்னா நம்ம லைவ் வச்சு அட்டென்ட் பண்ணல, சுற்றி இருக்கிற சூழ்நிலை வந்து கிறிஸ்தவ சூழ்நிலைன்னு சொல்லும்போது அதுக்குள்ளே வளரணும்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஆன்லைன் ப்ரேயர் தேவை. அண்ட் இனிஷியலாக ரொம்ப வந்து சண்டை போடுற கஷ்டங்கள் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் ஏன்னா ஃபோனையும் தூக்கிட்டு போனாங்க அப்படின்னா தப்பாக பேச கூட சான்சஸ் இருக்குது. ஃபோனையே பார்த்துட்டு இருக்கா, ஃபோனையே பேசிகிட்டு இருக்கா. நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசினா கூட அந்த அளவுக்கு கொஷின் வராது. ஆனால் ப்ரேயர் பண்ணும்போது எங்கே ஃபோனையும் பார்த்துட்டு இருக்கான்னு அவ்வளோ கொஷின் வரும். பட் ஓகே, அது வந்து அந்த டைம் இனிஷியல் ஸ்டேஜில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ வந்து ஆண்டவர் வந்து அது எல்லாத்தையுமே மறக்க வச்சுட்டாங்க. கத்தருக்கு சொல்கிறேன். அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக அது அப்படி வந்தது தான். அண்ட் சண்டே ப்ரேயர், சாட்டர்டே ப்ரேயர், ஃப்ரைடே மார்னிங் வந்து வீட்டில் இருக்கேன் அப்படின்னா வர்ஷிப் அண்ட் ஃப்ரைடே ஃபாஸ்டிங் ப்ரேயர் மார்னிங் அதையும் கலந்துப்போம். அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சின்ன சின்ன வேண்டுதல்கள் அண்ட் நியூ இயர் ஈவு ஃபஸ்ட்டு நான் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து ஒரு 2021 ஞாபகம் இருக்குது. 2021 தான் நியூ இயரே வந்துட்டு இந்த நியூ இயர் சர்வீஸ் 2021, 22 அந்த டைமில் தான் வந்து அட்டெண்டே பண்ணேன். ஃபஸ்ட் டைம் அப்போ தான் அட்டென்ட் பண்ணேன். எனக்கு அது வரைக்கும் நியூ இயர் சர்வீஸ்னா என்னன்னு கூட தெரியாது. நடுராத்திரி போர்வை இந்த டைம் கிறிஸ்மஸ் இந்த டிசம்பர் டைம்னால குளிரும் போர்வையை போத்திட்டு ஃபோனை வந்து போட்டுட்டு ஹெட்செட்டை மாட்டிட்டு தான் படுத்திருப்பேன். ஸோ அந்த டைமில் தான் அந்த ஒரு முதலாவது. அதுக்கப்புறம் தான் வருஷம் வருஷம் வந்து நியூ இயர் சர்வீஸாக இருக்கட்டும். எனக்கும் வந்து ஆன்லைன் சர்வீஸ் அட்டென்ட் பண்ணாலும் அது ஒரு லைவாக வந்து இருக்கிற மாதிரியே சுச்சுவேஷன் வந்து அந்த கொடுத்தாங்க. அவரோட பிரச்சனமாக இருக்கட்டும், அங்கே நடக்கிற சுச்சுவேஷன் வந்து எனக்குமே அது வந்து ரொம்ப வந்து ஆக்டாக இருக்கும். அந்த அப்படி ஒரு கிருபையை வந்து அப்படியே வந்து மாற்றினாங்க. அவரோட கிருபை நிமித்தமே இப்போ வரைக்கும் வந்து ப்ரே பண்ணிட்டு இருக்கேன். இப்போவுமே வந்துட்டு மார்னிங் சர்வீஸாக இருக்கட்டும் ஃபோனில் ஹெட்செட்டை மாட்டிட்டு தான் கேட்பேன். காலையிலேயே வந்து கேட்க தான் செய்வாங்க. எனக்கு காலகட்டத்தில் ஃபோனை வச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்க அந்த கேள்வியை விட்டுட்டாங்க வீட்டில். அவங்க வந்து என்னை கேட்கறத விட்டுட்டாங்க. ஆனால் திட்டுவாங்க சில டைம். என்னை பார்த்தாலும் ஃபோனை வச்சுட்டே இருக்கான்னு சொல்லுவாங்களே தவிர நீ ஃபோனை பார்க்காத, அது பண்ணாத அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்து அவங்க வந்து மாற்றி போட்டாங்க. கட்டத்துக்கு சேர்த்து வாவ்! சூப்பர், சூப்பர். ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு. அதாவது அவங்க வந்து சொன்னாங்க, அடிக்கடி ஃபோன் பார்த்துட்டே இருக்கறனால ரீசார்ஜ் போட மாட்டாங்க. ஃபோன்ல இந்த மாரி ஹெட்ஃபோன் போட்டுட்டே இருக்கிறதுனால என்ன வேற யார்ட்டயாவது பேசுறியா? இந்த மாதிரி தப்பான கண்ணோட்டத்துல பார்க்கறது. உண்மையிலேயே இதெல்லாம் வந்து கஷ்டம் தான். ஆனாலும் வந்து
உண்மையிலேயே ஏசப்பா அவரோட கிருபை தான் வந்து இவங்கள வந்து பலப்படுத்தி இன்னும் வரைக்கும் கர்த்தருக்காக ஓட வச்சிருக்குது. ஸோ இத பார்க்குற பார்ன் பிலீவர்ஸ் நீங்க வந்து யோசிக்கணும். சபைக்கு கரெக்ட்டா நீங்க வந்து போறீங்களா? சபை கூடி வருகிறதுல நம்ம வந்து விட்டு விடக்கூடாதுன்னு நம்ம வேதத்துல பார்க்குறோம். ஸோ ரெகுலரா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, சபைக்கு போங்க. உங்களோட மீட்டிங்ஸ்ல நீங்க ரெகுலரா அட்டெண்ட் பண்ணுங்க. எவ்ளோ ஒரு நெருக்கத்துல இருந்து இருக்கிற இந்த மகளே வந்து ஹெட்ஃபோன் போட்டுட்டு, ஆ பெட்ஷீட்டுக்குள்ள மூடி மறைச்சு இப்படிலாம் வந்து கேட்குறாங்க அப்படின்னா, தேவன் வந்து ஒரு பார்ன் பிலீவர்ஸா இருக்கிற நம்மகிட்ட கணக்கு கட்டாயம் கேட்பாங்க. ஸோ நம்ம வந்து மீட்டிங் ரெகுலரா போறத விட்டுவிடக்கூடாது. இதுவரைக்கும் நீங்க மீட்டிங்கே போகலனாலும் பரவால்ல. இனிமே நீங்க மன்னிப்பு கேட்டு, உங்களோட சபை ஆராதனைகள்ல நீங்க வந்து என்னன்னா கலந்து கொள்ளுங்க. ஓகே. ஸோ வந்து நீங்க வந்து சொல்லுங்க, ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல்ல படிச்சதுனால தான் உங்களுக்கு வந்து இயேசுவ அறியிற வாய்ப்பு கிடைச்சுச்சு. ஸோ கிறிஸ்டியன் ஸ்கூல்ல படிச்சா எல்லாருமே வந்து ரட்சிக்கப்பட்டுறலாமா? எல்லாருமே மனம் திரும்பிடலாமா? ஆ அப்படி இருக்க முடியுமா? ஏன்னா கிறிஸ்டியன் ஸ்கூல் படிச்சா எல்லாருமே மனம் மாறியிருக்காங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டதில்ல. பட் உங்களுக்கு அது வந்து ஒரு வழியா இருந்திருக்கு. ஸோ இத குறித்து நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்க? ஆல்சோ உங்களுக்கு ரொம்ப வேதத்துல பிடிச்ச வசனம் எதுவோ அத நீங்க ஷேர் பண்ணுங்க. அதேபோல உபத்திரவத்தின் பாதையில தேவன் என்ன வசனத்தை கொண்டு உங்களுக்கு இடைப்பட்டாருன்றதையும் நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க சிஸ்டர். கண்டிப்பா. கிறிஸ்டியன் ஸ்கூல்ல படிச்சதுனால ஆண்டவர் எல்லாரையும் சால்வேட் பண்ணுவாங்களான்னு கேட்டா, ஆஹ் வசனத்தை வந்து எல்லாரும் கேட்கறாங்க. பைபிளே ஒரு உபதேசம் இருக்கும். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகள், வழியருகே விதைக்கப்பட்ட விதைகள், முள்ளு நிறைய விதைக்கப்பட்ட விதைகள்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான், ஏன்னா வசனத்தை கேட்கிற எல்லாருமே இருக்கிறாங்க. ஒவ்வொரு சுச்சுவேஷன்லயும் வந்து அவங்க வந்து ஸ்கூல் படிக்கும். நானே என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்திருக்கேன். ஸ்கூல் படிக்கும் போது என்னை விட அதிகமா ஆச்சுன்னா அவங்க ரொம்ப பக்திமான்கள். அதனால ஆண்டவருக்காக என்ன பண்ணிருக்கீங்க கேட்டா எனக்கு பெருசா தெரியல. ஆனா என்னை விட உட்கார்ந்து அவருக்காக ஃபாஸ்டிங் போட்டு ஜெபிச்சவங்க இருக்கிறாங்க. உட்கார்ந்து அவர் முழங்கால் படிட்டு அவ்வளவு நேரம் முழங்கால் படிட்டு ஜெபிப்பாங்க. லஞ்ச் டைம் வந்து 1 hour 40 minutes போய் சேப்பல்ல உட்காந்துருவாங்க. ஸோ வந்து அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அவங்க வந்து ஆண்டவருக்குள்ள இருக்காங்களான்னு கேட்டால் கண்டிப்பா ஒரு நாள் வந்து அவங்க ஆண்டவருக்குள்ள வருவாங்க. இப்போ அவங்க ஆண்டவருக்குள்ள இல்லை. பக்திமான்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அவருடைய தேர்ந்தெடுத்தல் தான் வந்து இந்த இடத்துல நிப்பாட்டி வச்சிருக்கு. அது இன்னொன்று, எல்லாராலையும் வந்து கிடைச்சார் அந்த சால்வேஷன் வந்து கிடைச்சா காப்பாற்றிக்க முடியுமான்னு கேட்டா, என்னையுமே ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, நீ வந்துட்டு மாறிடுவ, ஸ்கூல் முடிஞ்சவொடனே மாறிடுவ அப்படின்னு கிண்டல் கூட பண்ணியிருக்காங்க. அப்போ ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நான் வந்து சும்மா முயற்சி கொள்ளலை, நான் வந்து நீ தெய்வம்னு வந்துட்டேன். எனக்கு வந்து சும்மா ஒரு ஸ்கூல் ஏற்படுத்தின எஃபெக்டோ ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள்ன்ற ஒரு முதற்கொண்டு கூட வந்து கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து ஆண்டவர் காட்டின ஒரு விஷயம் என்னன்னா, இல்லை இதெல்லாமே கிடையாது. நான் வந்து தீவிரவாதியோ இல்லை மற்றவங்களோட வந்து நம்ம பிரெயின் வாஷ் பண்ணியும் வந்து உங்களை கூட்டிகிட்டு வரல. இது நீங்கள் அழைத்த அழைப்புன்னு சொல்லிட்டு இந்த 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அந்த கிளாஸ் ரூம் வாசலில் வச்சு உட்காந்து நாங்கள் ஸ்டடி கிளாஸில் உட்காந்துட்டு இருக்கோம். அப்போ வந்து ஆண்டவர் பேச வச்ச வார்த்தை இன்னும் வரைக்கும் எனக்கு அந்த பிளேஸ் ஸ்கூலில் கிராஸ் பண்ணும்போதா இருக்கட்டும், எனக்கு அந்த பிளேஸை பார்க்கும்போது இன்னும் எனக்கு அந்த டைலாக் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். இந்த ஒரு வசனம் நான் இந்த தான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். என்ன அப்படின்னா, நான் வந்து பிரெயின் வாஷோ இல்லை மற்றவங்க சொல்லியும் நான் முயற்சி கொள்ள, நீங்கள் என்ன உண்மையாக தொட்டிருக்கீங்க, எனக்கு உங்களோட தொடுதல் என்ன இருக்கிறதுனால தான் நான் இன்ன வரைக்கும் நீங்களே நிற்கிறேன். ஸோ இது மாறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு செய்தி வேணும்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட நான் உள்ள கேட்டுக்கிட்டேன். ஆண்டவருக்குள்ள ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்ட என்ன சொன்னேன்னா, அப்படிலாம் கிடையாது, வந்து உனக்குள்ள ஒரு மாற்றம் வரும்போது உனக்குள்ள வரும் அப்படின்னா அவங்களுக்கு அது புரியல. ஸோ வேர்ல்ட்ல இருப்பாங்க, அவங்களுக்கு அது புரியாதான். ஏன்னா தனக்குள்ள ஒரு மாற்றம் வர வரைக்கும் எல்லாரும் பேசுறது வந்து ஒரு மித்தாவும் ஒரு ஜோக்காவும் தான் தெரியும். தனக்குள்ள ஒரு விஷயம் வரும்போது அவர் வந்து எத்தனையோ பேரை மாற்றிருக்கிறார். நம்ம லைஃப்ல எத்தனையோ பேர் சாட்சியை கேட்டுருக்கிறோம். ஸோ அதே மாதிரி தான் எதுவுமே அவருடைய சாட்சி வந்து என் லைஃப்ல இருக்கு. அண்ட் என்னை ரொம்ப டச் பண்ண வசதினா எரேமியா 29:11 தான். நீங்கள் எதிர்பார்த்திருக்க முடியும் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் தேர்ந்து நினைத்திருக்கிற நினைவுகளை அறிகிறேன், தீமைகளை சமாதானத்துக்கு எதுவான நினைவுகளே. அமேன். அந்த ஒரு வசனம் வந்து ரொம்ப என்னோட கஷ்டமான பாதையா இருக்கட்டும். நிறைய வசனங்கள் இன்ஃபேக்ட் நிறைய வசனங்களை வந்து தாண்டி இருக்கும். கண்டிப்பாவே என்னோட ஃபேவரட்டுமே அதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு ரூத் ரொம்பவே பிடிக்கும். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கேன், ஆண்டவரே ரூத்தினோட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, ரூத் போல ஒரு கேரக்டர் வேணும்னு சொல்லிட்டு. ஃபேவரட் வேர்ஸ்ன்னு சொல்லும் போது ரூத்தினுடைய வேர்ஸ் தான். அண்ட் என்னைய ரொம்ப ரொம்ப கஷ்டமான பாதையில இருக்கட்டும், இல்லை அந்த உபதிரவத்தின் பாதையில இருக்கட்டும், என்னை வந்து நடத்தி கொண்டு போன வேர்ஸ் வந்து எரேமியா 29:11. ரூத்தினுடைய ஃபுல் சாப்டர்ஸுமே எனக்கு பிடிக்கும். இப்போதும் மகளே பயப்படாது, நீ வேண்டிக் கொண்டபடி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம் ரொம்பவே பிடிக்கும். அண்ட் உபதிரவத்தின் பாதையில என்னை நடத்தின வசனம் எரேமியா 29:11. கஷ்டமா இப்பவுமே இன்னைக்குமே வந்துட்டு மார்னிங் ஒரு விஷயத்த நான் யோசிச்சேன். நிறைய வந்து அவிசுவாச பாதைகள் வரும்போது ஆண்டவரே என் பாதை வந்து மாறிடுமா, இல்லை என் பாதை கஷ்டமாயிருமான்னு சொல்லிட்டு நான் இருதயத்தில் அவர்கிட்ட கேள்வி கேட்டுட்டே இருக்கேன். அப்போ ஒரு கட்டணம் அவர் அப்பவுமே அந்த வசனத்தை தான் காட்டுறாரு, நீங்கள் எதிர்பார்த்திருக்க முடிவை உங்களுக்கு நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு. ஸோ எப்பவுமே நான் எப்பத்துல இந்த ஒரு 7-8 வருஷமா இந்த வசனத்தை வந்து ஆண்டு திரும்ப 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 எரேமியா 29:11 என் வாழ்க்கையில அதிகமா நான் பார்க்க மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதிகமா என் வாழ்க்கையில வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸும் பண்ண வச்சுட்டு இருக்கிறாங்க. கத்தருக்கு சொல்றேன். கர்த்தராம மகிமைப்படுறதாக. உண்மையிலே தேவன் வந்து உங்க மேல வச்ச அழைப்பு நிமித்தமா தான் இன்ன வரைக்கும் நீங்க நிக்கிறீங்க. தேவன் உங்களை வந்து உண்மையா இருதயத்துல தொட்டிருக்காங்க. நீங்க சொன்னது போல இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு இல்லை, இல்லை பிரெயின் வாஷ் பண்ணாங்கன்னு இல்லை. நான் வந்து என்னன்னா அவரோட அன்பை ருசி பார்த்தது நிமித்தமா அப்படின்னு. ஸோ அந்த அன்பிற்காக கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இன்னும்
வந்து இன்னும் உங்கள வந்து கர்த்தர் வந்து பயன்படுத்துவாங்க. இன்னும் உங்கள வந்து தேவன் வந்து நல்லா பலப்படுத்தி அவருக்குள்ள ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு வந்து கர்த்தர் கிருபை செய்வாங்க. ஓகே, நம்ம வந்து கடைசி கொஸ்டின்குள்ள போகலாம். ஓகே, நீங்க வந்து பார்ன் கிறிஸ்டியன்ஸ்க்கு ஆ பர்த் பிலீவர்ஸ்க்கு நீங்க வந்து என்ன சொல்லணும்னு விரும்புறீங்க ஃபைனலா? ம். இந்த ஒரு லைஃப் மட்டும்தான் இருக்குது. நம்ம வந்து மற்ற விஷயங்கள வந்து தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நான் சொல்லவே மாட்டேன். உலகத்த பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஆனா, ஒரு கட்டம் வரும் நமக்கு லைஃப்ல. அவர் தான் எல்லாம்ன்னு சொல்லிட்டு ஒரு கட்டம் வரும் எல்லாருக்குமே. நம்ம வந்து கிறிஸ்டியனா பொறந்ததுனாலயோ, இல்ல வந்து பைபிள் வந்து சர்ச்ல படிக்க சொல்றாங்க. இல்ல இவங்க படிக்க சொல்றாங்க அப்படிங்கிறதுனால இல்ல. கண்டிப்பா கொஸ்டின் பண்ணலாம். இதுல உள்ள வார்த்தைகள் உண்மைதானா? இல்ல இதுல உள்ள வசனங்கள் வந்து உண்மைதானான்னு சொல்லிட்டு நம்ம அவர்கிட்டயே வந்து கொஸ்டின் பண்ணலாம். வார்த்தை இன்ஃபேக்ட் கேள்வி நம்ம கேட்டுட்டே இருக்கணும் ஒவ்வொரு நாளுமே. இந்த வசனங்கள்லாம் உண்மைதானா? அப்படி வாசிக்கும் போது கேட்கணும். இந்த கேள்விக்கான பதிலை வந்து அவர் கண்டிப்பா தருவார். ஏன்னா அநேக பேர் வந்து இப்போ வந்து கிறிஸ்டியன்ஸே வந்துட்டு இல்ல கிறிஸ்டியானிட்டி என்ன சொல்லுது, மத்த மதம் வேண்டாம் பொய். கண்டிப்பாவே கிறிஸ்டியானிட்டி மத்த மதங்களை பொய் சொல்லல, பொய்ன்னு சொல்லவே இல்லை. ஆனா என்ன அப்படின்னா அவரே தேவன், அவரே ஜீவனுள்ள தேவன்றத வந்து ருசி பார்த்து எழுதப்பட்ட வார்த்தைகள் இது. ஸோ அவரே ஜீவனுள்ள தேவன்றத உணர்ந்து ஆவியானவருடைய ஏவுதலினால இத்தனை அதிகாரங்களை வந்து எழுதி வச்சிருக்கிறாங்க. அண்ட் அதே போல என்னைக்குமே நமக்கு ஒரு சர்ச் போகிற சுச்சுவேஷன் கிடைக்குது. அது வந்து சும்மா நான் கிறிஸ்டியனா பிறந்துட்டேன், நான் சர்ச் போகிறேன், நான் வந்து கிறிஸ்டியன்றதுனால நான் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறேன், நான் கிறிஸ்டியன்றதுனால நான் பொட்டு வைக்காம இருக்கிறேன். ஸோ இது எதுவுமே வந்து டிசைட் பண்ணாது நம்ம யாருன்றத. பைபிள் ரீட் பண்ணணும். இனிஷியலாக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பைபிள் வந்து அதிகமாக ரீட் பண்ணணும். புரியலைனாலும் கண்டிப்பாக ரீட் பண்ணுங்க. ஏன்னா அந்த வசனம் எனக்கு புரியலை, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இதில் நீங்கள் இப்படி கான்ட்ரவர்சியலாக பேசுகிறீங்க, ஆண்டவர்கிட்டே நம்ம கொஸ்டின் கேட்கலாம். கிருபை நிமித்தம் வந்து அவர் வந்து நமக்கு உண்மையாகவே அவர் நமக்கு டீச் பண்ணுற ஒரு ஹோலி ஸ்பிரிட்டை வந்து வச்சிருக்கிறார். ஒரு ஞான இதயத்தோடு வந்து பேசுவாங்க. ஸோ எந்த சுச்சுவேஷன்லையுமே வந்து பைபிள் ரீடிங்கை விட்டுறாதீங்க. அண்ட் அதே போல் ப்ரேயர் நமக்கு ஒரு சுச்சுவேஷன் கிடச்சிருக்கு, தேவனை ஆராதிக்கிறதுக்கான சுச்சுவேஷன். இது வந்து நமக்கு வந்து ஒரு டேக் இட் ஃபார் கிராண்டட் கிடையாது. நான் பிறந்துட்டேன், நான் இந்த சந்ததியில் பிறந்துட்டேன், நான் இப்போ சுதந்திரமா இருக்கேன் அப்படின்னு கிடையாது. இதுக்கு முன்னாடி ஒரு சந்ததியில் வந்து ஒருத்தர் கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதுக்கு அவங்களோட கண்ணீர் வந்து எவ்வளோ துளிகள் சிந்தப்பட்டது அப்படின்னா அப்படிங்கிறதுனால இத்தனை தலைமுறைகள் வந்து கிறிஸ்தவர்கள் வந்து வந்திருப்பாங்க. ஸோ ஒரு தலைமுறை வந்து அவருக்குள்ள வந்து அவ்வளோ வைராக்கியமா கண்ணீர் வடிச்சு அடி வாங்கி வந்து வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி மிஷினரிஸ் வந்து அவ்வளோ அடிகள் பட்டு அவரை வந்து போதிச்சுட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சந்ததியை வந்து எப்பயாவது அவருக்குள்ள தெரிந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு என்னை போல என் ஃப்ரெண்ட்ஸை போல இருக்கிறவங்க வந்து ஏதோ ஒரு இடத்துல அவருக்காக நிற்கணும்னு சொல்லிட்டு கண்ணீரின் பாதையில் நடந்திருப்பாங்க. அதனாலதான் வந்து ஆண்டவரை ஏற்றி கொண்ட ஒரு விஷயம் நடந்துச்சு. அதே போலதான் உங்க தலைமுறைகள் வந்துட்டு இனி வந்தாச்சு அவருக்குள்ள. இனி நோ டர்னிங் பேக். நமக்கு பின்னாடி வந்து எந்த பாத்தும் கிடையாது. அவரே தேவன் வந்துட்டோம். ஸோ அவர்கிட்ட கொஸ்டின் கேளுங்க எதுவா இருந்தாலும். அவர் வந்து எல்லாவற்றையும் விலக்கி காட்டுகிற தேவனாகவே இருக்கிறாங்க. அண்ட் அவருக்குள்ள வந்த நாம மற்றவங்களுக்கு வருகை வந்து ரொம்பவே சமீபம். நாட்கள் பொல்லாதவைகளா நடக்குது நம்ம பாக்குறோம். ஒருவேளை வருகை தாமதிக்கலாம், ஆனா நம்மளோட மரணம் தாமதிக்குமான்னு தெரியாது. வயசு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஏஜ் தான். ஒன்று வருகை முந்திக்கொள்ளும், இல்லை மரணம் முந்திக்கொள்ளும். எது முந்தி கொட்டாலும் சரி நம்ம அவர் கூட இருக்கணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். நரகம் உண்மை கிடையாது, பரலோகம் போய் அப்படிலாம் கிடையவே கிடையாது. உண்மையாவே பரலோகத்துக்கு செல்லும் ஒரே வழி ஏசப்பா மட்டும்தான். நம்ம நன்மை செய்யறோம் தீமை செய்யறோங்கிறதுனால அவருக்கு பரலோகம் கிடையாது. அவருடைய பரிசுத்த ரத்தம் நம்மளை காப்பாற்றினதுனாலதான் நமக்கு வந்து பரலோகம். அந்த ஒரு விசுவாசிச்சு அவரே தேவனை ஏற்றுக்கொள்ற அந்த நிமிஷத்துல வந்துட்டு ஆண்டவர் வந்து நம்மளை மாட்டுவாங்க. கிடைக்கிற அந்த சர்ச் போறதா இருக்கட்டும், வசனம் வாசிக்கிறதா இருக்கட்டும், ஆண்டவர் ஆராதிக்கிற ஒரு கூட்டத்துல இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாவே அந்த சான்ஸை வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தேவன் கிட்ட கேளுங்க. கண்டிப்பாக அவர் பதில் சொல்லுகிற தேவனா இருக்கிறாங்க. என்னைக்குமே வந்துட்டு அவர் வந்துட்டு பொய் சொல்லுகிற தேவன் கிடையாது. அவர் பதில் சொல்லாம என்னைக்குமே உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமா இருக்கிற தேவன் அவர் மட்டும்தான். யாருமே இந்த சுச்சுவேஷன் இப்ப கிடைச்சிருக்கு அப்படின்னா உங்க தலைமுறைகளையும் அவருக்குள்ள வளர்க்கணுங்கிற அந்த தீர்மானத்தோட வந்து எல்லாருமே தேவனுக்குள்ளாக வளருங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளையும் ஆசீர்வதித்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். மீன் ஓகே, சூப்பர் சிஸ்டர். ஆக்சுவலி தெளிவான ஒரு பதில் சொன்னீங்க. ஆக்சுவலி நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப டச் ஆனது என்னன்னா, உங்களோட மூதாதையர் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா அதிகமா கண்ணீர் வடிச்சு அடி வாங்கி அநேக முழங்காலில் இருந்து தான் இன்னைக்கு நம்ம சந்ததியே இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற போது எனக்கு அது ரொம்ப டச்சாக இருந்துச்சு. ஸோ இதை கேட்டுருக்கிற ப்ரான் பிலீவர்ஸ் நீங்கள் வந்து யோசிச்சுக்கோங்க. உங்களுக்காக வந்து உங்களோட மூதாதையர்கள் வந்து அதிகமாக அடி வாங்கியிருக்காங்க, பிரயாசப்பட்டிருக்காங்க, அதிகமாக செபிச்சிருக்காங்க, கண்ணீர் வடிச்சிருக்காங்க. ஸோ இந்த சாக்கியத்தை என்ன பண்ணிக்கோங்கன்னா நீங்கள் வந்து பிரயோஜனப்படுத்திக்கோங்க. அதே போல் இதை சொல்லும்போது எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. உங்களோட சந்ததியில் நீங்கள் வந்து என்னன்னா ரொம்ப வந்து பாதுகாத்து கொள்ளுங்க. ஒரு அவசுவாசியோட என்ன பண்ணிடாதீங்கன்னா திருமணத்தை பண்ணிடாதீங்க. அது வந்து உங்கள் சந்ததியே பாதிக்கும். கஷ்டப்பட்டு உங்கள் மூதாதையர் வந்து இந்த ஒரு அழகான ஒரு ஜென்ரேஷனை உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த சந்ததியை காப்பாற்றுற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு உங்கள் கையில் இருக்குது. ஓகே, நம்ம வந்து ப்ரேயர் பண்ணி இதை வந்து என் பண்ணுவோம்.
ஏசப்பா இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. ஒரு சீக்கிரம் கிறிஸ்டியனோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்றது எங்களுக்கு நீங்க வந்து கற்றுக் கொடுத்தீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. இந்த சிஸ்டருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சிஸ்டரோட குடும்பத்துல இருக்க ஒவ்வொருத்தரும் இயேசு நாமத்தில் ரட்சிக்கப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இன்னும் ஏசப்பா அவங்க வேலைகள்ல நல்ல உயர்வுகளை கொடுங்க. அவங்க குடும்பம் ரட்சிக்கப்படட்டும். அவங்களுக்கு நல்ல ரட்சிக்கப்பட்ட மனவாழ்நிலை கத்த நீங்க கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒரு சந்ததி கத்தரை சேவிக்கும் அந்த சந்ததி தலைமுறைக்கும் அது கத்தருடைய சந்ததி என்று என்னப்படும் நாங்கள் பார்க்கிறோம். அப்பா இந்த பொண்ணோட சந்ததி கத்தரோட சந்ததியா இருக்கட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை பத்தி கேட்டு கத்தருக்கு சோதரம் கத்தருக்கு இயேசு நாமத்தில் ஜெபிக்கின்ற நல்ல பிதாவே ஆமென். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்னொரு டாக் ஷோல இன்னொரு நபரோட நம்ம வந்து சந்திப்போம். அப்ப நம்ம மகிழ்ச்சிப்படட்டும்.